குற்றாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற வாலிபர் வேகத்தடையில் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் இளஞ்சி பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் ஆறுமுகம் என்பவர் வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த 7ஆம் தேதி இரவு ஐந்தருவியில் இருந்து குற்றாலம் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். ஐந்தருவி இளஞ்சி விளக்கு பகுதியில் உள்ள வாகன வசூல் செய்யும் பகுதிக்கு அடுத்து உள்ள ஸ்பீடு பிரேக்கரில் வேகமாக வந்த ஆனந்த் ஆறுமுகம் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அதில் அவருக்கு தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் அவரை மீட்டு தென்காசி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் பரிதாபமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தலைக்கவசம் அணியாமல் சென்றதன் காரணமாகவும் அதிவேகமாக சென்றதாலும் அவர் தலையில் காயம்பட்டு விபத்தில் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து குற்றாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துபாயிலிருந்து 56 லட்சம் மதிப்புள்ள 790 கிராம் தங்கத்தை கடத்தி வந்த வாலிபரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துபாயிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தங்கம் கடத்தி வருவதாக மதுரை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் 180 விமான பயணிகளிடம் மதுரை விமான நிலைய சுங்க இலாக்கா நுண்ணறிவு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு பயணியின் உடைமைகளை சோதனை செய்தபோது பேஸ்ட் வடிவில் தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. மேலும் அவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது தஸ்தாகிர் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்து 790 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் மேலும் விசாரித்து வருகின்றனர். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு மூட்டை மூட்டையாக கடத்தி வரப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து தமிழகத்திற்கு ஒரு வாகனத்தில் புகையிலைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் தொடர்ச்சியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்படையினர் புளியரை காவல்துறை சோதனை சாவடி அருகே திடீர் வாகன தணிக்கை நடத்தினர். அப்பொழுது கேரளாவில் இருந்து வந்த தோஸ்து வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபொழுது காலி சாக்குகளுக்கிடையே தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட சுமார் 30 மூட்டை புகையிலைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் புகையிலைப் பொருட்கள் கடத்தி வந்த வாகனத்தில் புனலூர் பகுதியை சார்ந்த அருண் வளவன் மற்றும் பாவூர் சத்திரத்தை சேர்ந்த சக்திவேல் முருகன் ஆகிய 2 நபர்களையும் புகையிலைப் பொருட்கள் மற்றும் கடத்தி வந்த ஆட்டோ ஆகியவற்றை தனிப்படை போலீசார் புளியரை போலீசார் வசம் ஒப்படைத்தனர். புளியரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெய்வேலியில் வீடு புகுந்து கூட்டு கொள்ளையடித்த வாலிபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து 27 சவரன் தங்க நகை பறிமுதல் செய்து மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்குத்து என்ஜிபி நகரை சேர்ந்தவர் செல்வராஜ் மகன் வெற்றி செல்வம். இவர் திருமண நிகழ்ச்சி உள்ளிட்டவைகளுக்கு மேடை அலங்காரம் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் குடும்பத்தோடு கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெளியில் சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது கதவு உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்த 60 சவரன் தங்க நகை மர்ம நபர் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வெற்றி செல்வம் நெய்வேலி டவுன்ஷிப் போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நெய்வேலி டவுன்ஷிப் ஆய்வாளர் சுதாகர் நெய்வேலி ஆர்சி கேட் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் புவனகிரி அருகே உள்ள எல்லைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராமர் மகன் ராஜசேகர் என்பதும் இவர் கூவாகம் கிராமத்தைச் சேர்ந்த கோபால் மகன் மாரிமுத்து என்பவருடன் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. பின்னர் ராஜசேகர் பதுக்கி வைத்திருந்த 27 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் ராஜசேகரை கைது செய்தனர். மாரி ஏற்கனவே ஒரு குற்ற செயலில் போலீசார் கைது செய்து ஜெயிலில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 பேர் மீதும் ஏற்கனவே வழக்குகள் உள்ள நிலையில் 2 பேரும் ஜெயிலில் கூட்டாளியாக இருந்து வந்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் மீது அவதூறு பரப்பும் வகையான ஆடியோ மற்றும் வீடியோ உள்ளதாக பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் பாதுகாப்பு காரணங்களுக்காக திருச்சி சிறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அப்போது தன் மீது குற்றம் இருந்தால் அதை அதிகாரப்பூர்வமாக நிரூபியுங்கள் என பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.